வாக்குவாதத்தில் இப்படி ஒரு கொடூர செயலா? நண்பர்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறில் 2 வியாபாரிகளுக்கு நேர்ந்த சோகம். திட்டம் போட்டு வரவழைத்து சரமாரியாக கொடூரம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாரதி நகரை சேர்ந்தவர் ராமலிங்க மகன் முருகன். இவர் லோடு ஆட்டோ மூலம் காய்கறி வியாபாரம் செய்து வருவதாக சொல்லப்படுது. இந்த ஒரு நிலையில தான் இவர் தன்னோட உறவினரான சிங்கராஜ் மற்றும் நண்பர் மணி ஆகியோரோட கூட்டா சேர்ந்து நேற்று மதியமா மது அருந்திட்டு அதுல ஒருத்தவருக்கு பிறந்தநாள் என்பதனால கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறாங்க. அப்போதான் அவர்களுக்குள்ள ஒருத்தரோட பைக்கை மற்றொருவர் எடுத்துட்டு போனதா சொல்லப்படுது. இதனால அவங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில கோவில்பட்டி தெற்கு பஜார்ல வணிக வளாகத்துல இரவு நேரத்துல மீண்டும் எல்லாருமே இது குறித்து பேசுறதுக்காக சந்திச்சிருக்காங்க. அப்போதான் முருகன், சிங்கராஜ், மணி ஆகியோருக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் எல்லை மீறி போன நிலையில மணி என்பவர் தான் மறைத்து வச்சிருந்த ஸ்டீல் பிளேடால வியாபாரி முருகனை சரமாரியா கழுத்திலையும் கையிலையும் இதுல வியாபாரி முருகன் வெள்ளத்துல கீழே சரிஞ்சு விழுந்திருக்கிறாரு. அப்போதான் முருகனை காப்பாத்துறதுக்காக அவரோட உறவினரான சிங்கராஜ் என்பவரு மணியை தடுத்திருக்கிறாரு. ஆனா மணி என்பவரு சிங்கராஜுக்குமே சரமாரியா அங்க இருந்து தப்பி ஓடியதா சொல்லப்படுது. இதையடுத்து இவங்களோட அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த கோவில்பட்டி போலீசார் வியாபாரிகள் முருகன் மற்றும் சங்கராஜ் ஆகியோரை மீட்டு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க அவங்க 2 பேருக்குமே முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இதையடுத்து சம்பவம் நடந்த இடத்தை காவல்துறையினர் பார்வையிட்டு விசாரணை நடத்திட்டு வராங்க. மேலும் இந்த ஒரு சம்பவம் தொடர்பா கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தலைமறைவான மணியை தேடிட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில தான் வியாபாரிகள் சம்பவம்